தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தந்தையே இறைவா, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம். உயிருள்ள எங்கள் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை வெவ்வேறு விதங்களில் பராமரித்து வழிநடத்துகின்ற கடவுளே, நீர் என்றென்றும் புகழப்படுவீராக. எப்போதும் ஆராதனைக்குரியவரே, நீர் என்றென்றும் வாழ்த்தப்படுவீராக. உமக்கு உலகெங்கும் புகழ் உண்டாவதாக. உலகெங்கிலும் உம்முடைய பெயர் மேன்மையாய் விளங்குகிறதே. உம்முடைய பெயரின் நிமித்தம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்மேல் மக்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கைக்கு கைமாறாக வளமான வாழ்வை மிகுந்த தயவோடு நீர் கட்டளையிட்டு வருகிறீர். நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வறுமையிலும் வளமையிலும் நெருக்கடியிலும் இன்ப சுகங்களிலும் எப்போதும் நீர் எங்களுக்கு தலைவராக இருப்பீராக. நீர் நல்ல மேய்ப்பராக இருந்து பசும்புல் மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து செல்வீராக. உம்மை நம்புகின்றவர்கள் மனம் தளராதபடி கடைசி வரை நம்பிக்கையில் உறுதியுடன் இருப்பார்களாக. உம்மை தேடுபவர்கள் தேடும் பொழுதே கண்டடைந்து அப்படிப்பட்ட அனுபவத்தில் நிலைத்திருப்பார்களாக. ஆசீர்வதியும். உம்மை பறைசாற்றுகின்றவர்கள் எப்போதும் பறைசாற்றுவதின் கனிகளை கண்டு உற்சாகப்பட்டு இன்னும் அதிகமாய் உம்மை பறைசாற்றுவார்களாக. சான்று பகர்ந்து உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இந்த மன்றாட்டுகளை உமது அன்பு மகன், எங்கள் நேசத்திற்குரிய ஆண்டவர் இயேசுவின் வல்லமை மிக்க பெயரில் தாழ்மையோடு ஜெபித்து கேட்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 35 38 இறைவாக்கு முடிய. இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய கனிவான வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிற உங்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் விளங்குவதாக. நீங்கள் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவீர்களாக. ஆண்டவர் உங்களுடன் வாழ்க்கை பயணம் முழுவதும் நடந்து வருவாராக. உங்களை சுமந்து கொள்ளுவாராக. உங்களை எப்பொழுதும் சீராட்டி அன்போடு பராமரித்து வர வேண்டும் என்று நான் கடவுளை பார்த்து பிரார்த்திக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில இயேசு எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறார். நகர்கள், கிராமங்கள், எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறார். மக்கள் யாவரையும் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். நற்செய்தியை பறைசாற்றி எல்லாரையும், உடலில் உள்ளத்தில் சுகமற்றிருந்த எல்லாரையும் குணப்படுத்துகின்றார். இந்த குணப்படுத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும்
இயேசுவினுடைய மனநிலையை இன்றைய நற்செய்தி பகுதி மிக துல்லியமாக வெளிப்படுத்துகிறது. திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை தேடி வரும் பொழுதெல்லாம், இயேசுவிடமிருந்து எப்பொழுதும் எதையெல்லாம் எதிர்பார்த்து வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர் உங்கள் மீது பரிவு கொள்ளுகிறார். மத்தேயு நற்செய்தியிலேயே 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு அங்கு சென்றபோது திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு எப்பொழுதும் உண்டு. மார்க்க நற்செய்தியிலே 1:41 பார்க்கிறோம், தொழுநோயாளி ஆண்டவரை தேடி வருகிறான். ஆண்டவரே, என் மீது இறங்கும், நீர் விரும்பினால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அவனை பார்த்து வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டார். ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டார். லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் 7வது அதிகாரம், அதிலே 13 வசனம் தொடங்கி 16 வரையிலும் நமக்கு நயீன் நகரத்தினுடைய பெண்ணை குறித்து, அவருடைய இளைஞரை பாடையிலே சுமந்து செல்லுகிற அந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். அந்த பெண் அழுது கொண்டு இருக்கிற, தன்னுடைய மகனை இழந்து அழுது கொண்டு இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டார். அழாதே என்றார். எல்லா மனிதருக்கும் யார் யாருக்கெல்லாம் இரக்கம் தேவையோ, யார் யாருக்கெல்லாம் அன்பு தேவையோ, யார் யாருக்கெல்லாம் உடல் நலம் தேவையோ, யார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் தேவையோ, அப்படிப்பட்டவர்களை கண்டு இயேசு எப்போதும் இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அவர்களுக்கு நலம் கொடுப்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். நன்மைகளால் நிரப்புவதை பார்க்கிறோம். ஆறுதல் கொடுப்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு அது தவறிவிடுமா? உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் இவ்வுலகில் இல்லவே இல்லை. காரணம், அவர் தயாளம் நிறைந்த கடவுள், பரிவிரக்கம் உள்ள கடவுள். மூல மொழியிலே ஆண்டவரை பற்றி சொல்லுவார்களே ஹெசேத் என்று, அருள் இரக்கம். அதனுடைய பொருள் அருள் இரக்கம். அவர் இரக்கம் எப்பொழுதும் தவறாது. 23வது திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம் 6வது வசனம், ஆண்டவருடைய கருணை உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தொடரும். அன்பிற்குரியவர்களே, சில வேளைகளிலே நாம் மனம் தளர்ந்து போகிறோம். நாம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்றால் மனம் உடைந்து போகிறோம். கடவுள் எதற்காக இருக்கிறார்? அந்த வேளையில் அந்த குறிப்பிட்ட காரியம் நமக்கு நன்மை போல தோன்றினாலும் அதைவிட பெரிய நன்மை கடவுளுடைய கரங்களில் இருந்து நமக்கு காத்திருக்கிறது. அந்த நேரத்திற்கு அல்ல, மற்றொரு நேரத்திலே, மிக தகுதியான நேரத்திலே அதை நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் நம்ப தவறக்கூடாது. பேதுரு எழுதுகிறாரே, அவருடைய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஏற்ற காலத்தில் கடவுளுடைய வல்லமையான கரத்தின் கீழ் காத்திருங்கள். வெயிட், you'll be blessed abundantly. வெயிட், வல்லமையான கரத்தின் கீழ் காத்திருங்கள். அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். உங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும். Definitely God will raise you to the heights. God bless you. Praise the Lord. உடல் நலமற்றோரை சுகப்படுத்தும் இயேசுவும் உனக்கின்று குணமளிப்பார். உடல் நலமற்றோரை சுகப்படுத்தும் இயேசுவும் உனக்கு என்று குணமளிப்பார்.
மருத்துவம் பல செய்தும் குணமாக உனக்கின்று மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரே அற்புதமான சுகம் தந்திடவே மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரே அற்புதமான சுகம் தந்திடவே இயேசு உன்னை என்று தொடுகின்றார் இயேசு உன்னை என்று தொடுகின்றார் உடல் நலமற்றோரை சுகப்படுத்தும் இயேசுவும் இன்று குணமளிப்பார் உடல் நலமற்றோரை சுகப்படுத்தும் இயேசுவும் உனக்கின்று குணமளிப்பார் நோயுற்றோர் மீது பரிவு கொள்ளும் நோயுற்றோர் மீது பரிவு கொள்ளும் இயேசு உன்னை தொடுகின்றார் உடல் நலமற்றோரை சுகப்படுத்தும் இயேசுவும் உனக்கின்று குணமளிப்பார்